எங்களுடைய சகோதரங்களாய், எங்களுடைய உறவுகளாய் உங்களை நினைத்து ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லி போகலாம் என்று வந்திருக்கிறோம். அந்த நல்ல செய்தி என்னவென்றால், இந்த நத்தார் காலம், இந்த நத்தார் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடவுளாய் இருந்தவர், அவர் மனிதனாய் வந்தார். அவர் ஏன் மனிதனாய் வந்தார் என்றால், மனிதனுடைய பாவத்தை, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சாபங்களை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். ஒருவேளை இயேசு என்றும் பெயரை சொல்லும் பொழுது, இயேசு என்று நான் பேசும் பொழுது உங்களுக்குள்ளே சிலருக்குள்ளே ஒரு சிந்தனை ஏற்படலாம். அந்த சிந்தனை என்னவென்றால், இயேசு என்றால் அவர் வெள்ளையர்களுடைய கடவுள் தானே, இயேசு என்றால் வெள்ளக்கார கடவுள் தானே, இயேசு வெள்ளக்காரருக்கு தானே கடவுள், எங்களுக்கு என்ன கடவுள் என்ற ஒரு சிந்தனை ஏற்படலாம். அல்லது இயேசு என்றால் மதம் மாற்ற வந்திருக்கிறார்கள், அல்லது மதத்தை பரப்ப வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை ஏற்படலாம். இப்படிப்பட்ட பலவிதமான கருத்துக்கள், சிந்தனைகள் மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆகையினாலே இயேசு என்றால் யார், என்ன என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி போகலாம் என்று வந்திருக்கிறோம். இயேசு என்னும் பெயருக்கு உண்மையான மெய்யான அர்த்தம் என்னவென்றால், அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்? மனிதனுடைய பாவத்திலிருந்து, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்திலிருந்து, மனிதனுக்கு மாற்ற முடியாத, வைத்தியர்களால் சுகமாக்க முடியாத நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற சில அடிமை பழக்க வழக்கங்கள், மாற்ற முடியாத, விட முடியாத அடிமை பழக்க வழக்கங்களிலே இருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த இயேசு இந்த பூமியில வந்ததுக்கான நோக்கம் என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக. இயேசு எந்த மதத்தை ஸ்தாபிக்கவும் இந்த பூமியிலே வரவில்லை. அதற்கான எந்த ஆதாரமும், சரித்திர வரலாறு சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இயேசுவுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவுக்கு இன்னொரு பேர் உண்டு, அந்த பேர் சமாதான பிரபு. அவர் சமாதானம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என்கின்ற இந்த நல்ல செய்தியை உங்கள் அனைவருக்கும் சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து இந்த இடத்திலிருந்து போவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். இந்த வேளையிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற எங்களை சுற்றி இருக்கிற இந்த சகோதரங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சகோதரிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நண்பர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த தமிழ் பேசும் உறவுகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு இவர்களுக்கு கிருபையா உதவி செய்வீராக. ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே இவர்கள் போய்கொண்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், அவர்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த அனர்த்தத்தினாலே, பலவிதமான சூழ்நிலைகளினாலே. இவைகளிலே இருந்து இவர்கள் மீண்டுமாக எழும்புவதற்கு, தங்களை கட்டி எழுப்ப, தங்களுடைய வாழ்க்கையில மீண்டுமாக அவர்கள் உயிர் மீட்சி அடைய ஆண்டவரை